இப்போ எதிர்மாறலில் பார்க்கலாம். எதிர்மாறல் விகிதத்தில் ஒரு பெட்ரோல் தொட்டியை 16 குழாய்கள் 18 நிமிடங்களில் நிரப்புகின்றன எனில் 9 குழாய்கள் அதே தொட்டியை நிரப்ப டேஸ் நிமிடங்கள் ஆகும். அப்படின்னா இப்போ எத்தனை 16 குழாய்கள் 18 நிமிடங்களில் நிரப்புது. அப்புறம் 9 குழாய்கள் எத்தனை இதில் நம்ம நிரப்புதுன்னு கேட்குறாங்க. இப்போ என்னென்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 16 குழாய்களுக்கு இதுக்கு வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கா, 16 குழாய்கள் அதுக்கப்புறமா 9 குழாய்கள், அப்போ டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 18 குழாய்கள் 18 நிமிடங்கள், 16 குழாய்களே 18 நிமிஷம் நிரப்புது. அப்போ கண்டிப்பாக 9 குழாயும் கண்டிப்பாக அதை விட அதிகமாக தான் இருக்கும். கரெக்டாக? அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா இது எதிர்மாறல். அதாவது நேர்மாறலுக்கு எப்படி இருக்குன்னா, ஒன்று கம்மியானால் இங்கேயும் கம்மியானால் இந்த சைடும் கம்மியாகும். எதிர்மாறலுக்கு எப்படின்னா ஒரு சைடு கம்மியானால் இன்னொரு சைடு அதிகமாகும். ஓகேங்களா? அப்படிங்கும்போது இதுக்கு நேர் எடுத்துக்கணும். அப்போ 16 × 18 / x இருக்கிறத கீழே போட்டுக்கோங்க. அப்போ இந்த அடித்தோம் அப்படின்னா ஓரன்னு பண்ணும்போது 2 × 18, 16 × 2 32, அவ்வளோதான் 32 நிமிஷம்.